வீரத்துறவி விவேகானந்தரின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, முழுமையான நேர்மை, அவர் சொல்றாரு முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயலாற்றல் பெற்ற இளைஞர்கள், தகுதியானவர்கள். அவர்கள் 50 பேர் ஒன்றிணைந்து நின்றாலே புரட்சிகரமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்கிறார். அவர் 50 பேர் என்றார். நான் 40 பேரை உங்களுக்கு தருகிறேன். இது சந்திரபிரபா வெற்றி அல்ல, தம்பி ஹுமாயூன் வெற்றி அல்ல, காளியம்மாள் வெற்றி இல்ல, கார்த்திகா வெற்றி அல்ல, ஜெனிஃபர் வெற்றி அல்ல, அவர்கள் வெற்றி அல்ல. 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் நில்லுங்கள். உலகத்திற்கு அறம், மானம், வீரம், இது மூன்றையும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை உணருங்கள். அறத்தின் வழி பிறந்த மானம், மானம் காக்க பிறந்த வீரம், அந்த வீரத்தின் வழிவந்த மறவர் கூட்டம் நீங்கள் என்பதை கவனத்தில் வையுங்கள். வெற்றி ஒன்றுதான் எல்லா துன்பதுயரங்களுக்கும் விடை, அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனைக்கும் பதில். என் அன்பிற்குரிய தமிழ் தங்கைகளே, இவர்கள் தருகிற அழுத்தம் நம்மை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்பதை, ஆனால் அம்பேத்கர் சொன்ன அந்த புரட்சி மொழிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு களத்திலே நில்லுங்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நீ ஊமையாக இருக்கிறவரை உன்னை தேசியவாதி என்பார்கள், உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பார்கள். நாம் உரிமை என்று பேசுவதாலே தேச துரோகி என்கிறார்கள். இருக்கட்டும், அந்த பட்டம் எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் உணர்ந்து கொண்டு களத்தில் நில்லுங்கள். சற்று தளர்வு, சற்று சோர்வு மொத்த இனத்தையும் முடித்துவிடும். திராவிடர்களுக்கு பேச நிறைய வாடகை வாய்கள் உண்டு, இந்தியர்களுக்கு இந்திய அரசியலை பேச பெருங்கூட்டம் உண்டு. தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை தூற்றுவார்கள். 10 ஆண்டு கால பதவியில் இருந்தாயா? பாராளுமன்றம் சென்றாயா? சட்டமன்றம் சென்றாயா? கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்தாயா? லஞ்சம் ஊழல் பெற்றாயா? வளங்களை சுரண்டி கொளுத்தாயா? இல்லை. இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய். ஆனா உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி ஒரே கட்சி. அப்படின்னா அதனால கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். இப்படி எங்கேயாவது வேட்பாளரை கட்டுப்பாடு, கட்சி காசு கொடுக்கணும். கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10 crores. தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? 20 crores. நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க. கட்சிக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க? 20 crores. தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணீங்க? 30 crores. நீங்கள் போங்க. அதிகமாக அவன் காசு கொடுக்குறான்னா அவனுக்கு சீட்டு. டாக்டருக்கு படிக்கிறதான் படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நிறுத்தியிருக்கிறோம். நிறுத்திருக்கேன். ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? எங்கால் காவல் படை, எல்லா படையும் நிறுவனர், கரும்புலி படை, வான்படை, கடற்படை, உளவுப்படை,
எல்லா படையும் நிறுவிட்டு காவல் படையும் நிறுவுறார். காவல் படையை நிறுவிட்டு எங்கால் பேசுனது என்ன தெரியுமா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஏன்டா டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு? உன் நாட்டில் நோயாளி அதிகமா இருக்காண்டா. இப்ப எதுக்கு இவங்களுக்கு சீட்டு? நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக. 100 பேர் மரண செய்தி, 90 பேர் புற்றுநோய் மரணம். பல்லீரு புற்று, காதுக்குள் புற்று, மார்பிலே புற்று, 3 வயது குழந்தைக்கு புற்று. குழந்தைக்கு ஏன் புற்று? தாய்ப்பாலை தவிர எதுவும் உண்ணலையே. தாய்ப்பால் நஞ்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சு? தாய் உண்ட உணவு நஞ்சு. அங்கதான் என் அப்பா வருகிறார் நம்மாழ்வார். நஞ்செல்லா உணவு, அதுவே நம் கனவு. அதை நிறைவேற்றுறதுக்கு நீ காற்றை சுவாசிக்கிறாயா என் உடன் பிறந்தவனே? கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் என் உடன் பிறந்தவனே? காற்றை சுவாசிக்கவில்லை, நுரையீரல் தொற்று, புற்று எல்லாம். மற்ற நோய்க்கெல்லாம் ஒரு வழி வரும். புற்றுநோயை முன்பே கண்டறிந்தால் தடுக்க முடியும் என்கிறார்கள். கண்டு எப்போது அறிவாய்? நீ போகும்போதே அது 3வது நிலையை தாண்டி விட்டது, 4வது நிலையை தொட்டு விட்டதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ செத்துட்டாய்ன்னு அர்த்தம். நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாதி கிடையாது. என் உடன் பிறந்தவர்களே, நல்லா கவனிச்சுக்கணும். மழையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை புரிதல் கூட இவர்களுக்கு இல்லை. மலையை மணலாக பார்க்கிறார்கள், அதை நொறுக்கி ரோடு போடுகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள். ரோடு இருக்கும், வீடு இருக்கும். மலை என்றால் இல்லை என்றால் மழை இருக்குமா? மழையில் என்றால் நீர் இருக்குமா? நீரில் என்றால் நிலம் இருக்குமா? நிலம் இல்லை என்றால் வளம் இருக்குமா? அது சிந்தனையே கிடையாது. இந்த பதர்கள்ட்ட பதவியை கொடுத்துட்டு சாக போறியா நீ? நிலம், மழையில்லாத நிலம், பாலைவனம் என்ற புரிதல் உனக்கு இல்லையா? இல்லையா? பனைமரம் பாலைவன பயிர் அல்ல. பாலைவனத்தில் பனைமரம் வளராது. வறண்ட நிலம் என் மண் ராமநாதபுரம், சிவகங்கை, இனி திருச்செந்தூர் இந்த பகுதியிலே வரும். வறண்ட நிலத்திலே வரும் பனை, பாலைவனத்தில் வராது. ஆனால் அந்த பனை அதுக்கு பக்க வேறே கிடையாது. என்னுடன் பிறந்தார்களே, ஒரே வேறுதான் நேராக 1000 அடிக்கு கீழே போகும். என்ன ஓட்டு கேட்காம இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் வென்று நான் என்ன? இதை தான் அங்கேயும் போய் பேசுவான். எங்கால பாராளுமன்றத்திலையும் இதான் பேசுவான். எல்லா வேர்களையும் பாருங்கள் என்னுடன் பிறந்தார்களே, பனையின் வேரையும் நீங்கள் பாருங்கள். பட்டு போய் செத்து போன பனை மரத்தின் வேரை பாருங்கள், கருப்பாக ஒன்று இருக்கும், அதான் வேர். அதை எடுத்து உரித்து பாருங்கள், உள்ளே ஒரு பஞ்சு போல ஒன்று இருக்கும். பஞ்சு அது ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு கருப்பா வருவதற்கும் உள்ள அப்படி பஞ்சு மாதிரி ஒன்று, அதான் வேறு. அது 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி அப்படி வச்சுக்கணும். பனைமரத்தை வாட விடாது. நீ பயணம் செய்து வாரினுடன் பிறந்தவனே, அந்த பனைமரம் கழுத்து சூம்பி குறுகி செத்து விழுகுதென்றால் 1000 அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்று பனை உனக்கு அறிவிக்குது. உன் பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிவம் கொள்ளும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நம்ம பாட்டனார் பாடிட்டார். முல்லையும் குறிஞ்சியும், முல்லை எது? நிலம். குறிஞ்சி மலை. மலை என்ன ஆயிருது? முறைமையில் திரியுது. என்ன ஆகுது? என் சாண்டாகிட்டு இருக்கு. நிலம் என்னது? மீத்தேனு, ஈத்தேனு, நிலக்கரி, கலக்கரி எல்லாம் போடுவாங்க.
நீ என்ன இவரே பேச்சு, இவர் சாத்தியமில்லாத பேசுவாருங்க சீமான். டேய், சாத்தியமில்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன்னு பேரு. வெறுங்காலோடு நடந்தேன், சுட்டுச்சு, கல்லும் முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பட்டுச்சு, படைச்சிட்டேன். நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன், படைச்சிட்டேன். இவ்வளவுதான். தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எனக்கு கற்பிக்குது. இது தேவையா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு, அதை மட்டும் பாரு. எதை பத்தி கவலைப்பட்டிருக்கான், என்ன அவனுக்கு தெரியும்? நீ உணவு நெஞ்சு இல்லாம இருக்குன்னு நீ சொல்ல முடியுமா? கீரை சாப்பிடுற, எங்க விளையுது? காய்கறி பாரு. அப்பாவுடைய கண்வழி, நம்மால் கண்வழிய திராட்சையை சாப்பிட்டுருவாடா நீ? நோக்குறான் அப்படி இருந்தாரு. திராட்சையில் பூச்சி மருந்தடிச்சது இல்லை, இப்படி கொத்தா காய்ச்சதில்லை, டப்பா பூரா மருந்து வச்சுக்கிட்டு அப்படி முக்கி முக்கி எடுக்கிறான். அதை நீ சாப்பிட்ற, கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு போகுது. அணுவுல இல்லாம எப்படி சிமான் நீ மின்சாரத்தை? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இது கேள்வி. இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இது கேள்வி. பதில் இருக்கா? அணு உலை வெடிக்கணும்னு யார் சொன்னது உனக்கு? அணு உலையை குளிர வச்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சு அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் எங்காவது ஓடி கலக்க வேண்டும். அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார்கள்? அதை பீச்சு அடிக்கிற தண்ணீர் ஒழிப்பு கடல்ல கலக்குது இல்ல, அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் விஷமாயிரும். குறிப்பா மீன். உலக மக்களினுடைய உணவு தேவையில் 33 விழுக்காடை நிறைவு செய்வது மீன்கள் தான், கடல் உணவு தான். இப்ப அந்த தண்ணி ஓடுது இல்ல, உங்களாம் நம்ப முடியுதா பாருங்க. தண்ணி ஓடுது இல்ல, நிலத்துல பட்டு அந்த நிலத்துல ஒரு புல்லு முளைச்சு, அந்த புல்லை பசுமாடு சாப்பிட்டு, அந்த பசுமாடு பாலை கறந்து, அந்த பாலில் இருந்து நெய்யை எடுத்து, அந்த நெய்யை ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு, அதை இருட்டு அறையில் வைத்து, விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டு அறையில் வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல ஒளிரும் என்கிறார். எப்படி? எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம தலையில அணுலை கட்டினாரன். நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு ஊடுருவி செல்லும்ங்கிறான். காங்கிரீட் சுவரே லட்சம் கிலோமீட்டர் வேகம், என் சதை எம்மாத்திரம். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எங்க தாத்தா ஜம்பலிங்க முதலியார் பண்ணது. ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லுவோம்ல, அது நம்ம தாத்தா ஒரு ஆளு. 500 ஏக்கர் சொந்த நிலம் சாமி, சொந்த நிலம். கிணறு தோண்ட வெட்டுறாருங்க, கருப்பாதான் வருது. இங்க ஒரு தாத்தா இருக்கேன், அவர் பைத்தியக்காரன் காமராஜ்னு. காமராஜ எதோ இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு. ஏ ஜம்ப இது வாடா, நேர்கிட்ட போய் காட்டினா நிலக்கரின்னு தெரியுது. தனி சொத்து 500 ஏக்கரை பொது சொத்தாக மாற்றியவன் நம்ம தாத்தன் ஜம்பலிங்கம் முதலியார். இன்னைக்கு 65,000 ஏக்கர் எடுத்துருக்கான். நிலம் கொடுத்ததுனாலும் வளம் கொடுத்ததுனாலும் வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான். 299 பேரை எடுத்திருக்கான் வேலைக்கு, ஒருத்தம் கூட தமிழன் இல்லை. உனக்கு அதை பத்தி கவலை? தான் டாஸ்மார்க் திறந்திருக்கு, தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பிடித்த நடிகர்கள் படம் வருது. உனக்கெல்லாம் கொசுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி விஷத்தை அடிச்சு சா வைக்கணும்டா உங்களெல்லாம். ஐயோ, ஒருத்தருக்கு அவன் இன்னொரு பைத்தியக்காரன் நம்ம பாட்டேன் பாரதி என்ன பாரதிய பாட்டன் என்கிறார் சீமான். பாருங்கள், பார்ப்பன அடிமை இவன். ஏன்னா பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பாட்டனா இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கக்கூடாதா? ஊவேசாவை தாத்தா என்று சுருட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவேசா எனக்கு தாத்தா இருந்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு, ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி.
பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாது எவனும் எழுதல. அவன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் என் படைத்தாய். நீ எல்லா பயிலும் கோயிலில் போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடு, இதான்டா கேப்ப. அதே சாமி கிட்ட போய் இவன் எதுக்கு இவ்வளோ அறிவு எனக்கு கொடுத்த? புறப்பையில முட்டா பையில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவை படைச்சு விட்ட. நான் பேசுறது எனக்கும் புரியலன்னு கேட்டேன். ஒரே ஆளு உலகத்திலே நம்ம பாட்டம் தான். அது மாதிரி இப்போ நான் என்ன கேட்க வேண்டியிருக்கேன்? இவங்களோடு என்ன எதுக்கு பிறக்க வச்சா? எதுக்கு பிறக்க வச்சா? இந்த நாய் நிறையா பிறந்திருந்தாலும் 4 வீட்டில் நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல. இது இந்த மானங்கட்ட பொழப்பு. இந்த பேச்சை 13 ஆண்டா சுடுகாட்டை வச்சாலும் 4 படம் எந்திரிச்சிருக்கு. பாவம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இனமா? இது ஒரு இனமா?